மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு மாபெரும் வரவேற்பு இருக்கு. மக்கள் மத்தியில எங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. இளைஞர்கள் மத்தியில எங்களுக்கு ஒரு எழுச்சி இருக்கு. குறிப்பா பெண்கள் மத்தியில எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குப்பா. நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம், நாங்க தான் அடுத்த முதலமைச்சர் இப்படின்னு பெருமை பீத்தி கொண்டிருந்தவங்க டிவிக்கு. ஆனா விருப்ப மனு தாக்கல் பண்ணறோம், வந்து வாங்கிக்கப்பா, யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் நிக்கணும் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு கடந்த 6ஆம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது டிவிக்கு. அறிவிப்பை வெளிவிட்ட ஜோர்ல நிறைய பேர் முந்திக்கிட்டு வந்து என்ன பண்ணாங்க, அந்த விருப்ப மனுவை வாங்கிட்டு போனாங்க. ஏப்ரல் 14ஆம் தேதிக்குள்ள என்ன பண்ணுங்க, எல்லாரும் எடுத்து வந்து ரிட்டர்ன் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு விருப்ப மனு 100 ரூபாய். இந்த விருப்ப மனுவை நீங்க 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிடணும். திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வரும்போது தொகுதிக்கு ஏத்த மாதிரி 10,000 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஒரு அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணாங்க நிர்ணயிச்சாங்க. அந்த தொகுதிக்கு ஏத்த மாதிரி அமௌண்ட் வேரியேஷன் மாறும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க ரிட்டர்ன் கொண்டு வரும்போது டிடியோட இந்த ஃபார்ம் எடுத்துட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஆனா 50,000 மனுக்கள் விற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கில இருந்து அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. குறைந்த நாட்கள்ல இந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, விருப்ப மனு வாங்கிட்டு போறாங்க. உடனே டிவிக்கில இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஆண்ட கட்சிகள், ஆளுகிற கட்சிகள் யாருக்குமே இந்த செல்வாக்கு இருக்குதா? இல்லவே இல்லையே. அதாவது விருப்ப மனு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன சொற்ப நேரத்திலேயே 50,000 விண்ணப்பங்கள் விற்றப்பட்டது அப்படின்னு ரொம்ப பெருமை பீத்திக்கினாங்க. 234 தொகுதிக்கு தான் தேர்தல். ஆனா விற்றப்பட்டது 50,000த்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் விற்கப்பட்டது அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்படுது. சரி வாங்கிட்டாங்க, 14ஆம் தேதி அப்படின்றது கொஞ்சம் நேரம் கம்மியா இருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க நேரத்தை அப்படின்னு 20ஆம் தேதி ஃபைனல்பா, 20ஆம் தேதிக்குள்ள எல்லாரும் கொடுத்துதுங்க, அதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது, நாட்களை நீட்டிக்க முடியாது, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ரொம்பவே என்ன பண்ணாங்க, பிஹேவ் பண்ணாங்க. ஆனா 20ஆம் தேதி விருப்ப மனு வந்து சேர்ந்தது பாத்தீங்கன்னா 500 கூட வரலங்க அப்படின்னு தான் படுத்தணும். அதாவது ஒரு தொகுதிக்கு 2 பேரு வேட்பு மனு வாங்குறாங்க, விருப்ப மனு வாங்குறாங்க அப்படின்னா அப்படி கூட நீங்க கணக்கிட்ட ஒரு 500 கூட வரல அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கு. அதாவது வாங்கிட்டு போனவங்க 50,000, வந்தது 500க்கு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிவு பண்ண வருது. இதனிடையில இவங்க நாங்க மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு, பெண்கள் எங்களை தான் வரணும்னு விரும்புறாங்க, இளைஞர்கள் வாட்சியங்க தான், ஒவ்வொரு வீட்டுக்கும் விஜய்னு இருக்கிறான், 234 தொகுதியிலும் விஜய் தான் நிக்கிறான், 234க்கு 234 போட்டாங்கப்பா கணக்கு டிவி காரங்க ஒருத்தனும். ஆனா வந்து சேர்ந்தது விண்ணப்பம் 500 கூட இல்ல. இதே ஒரு அதிமுகவை திமுகவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு தொகுதியில 100கணக்கான பேர் என்ன பண்றாங்க, விருப்ப மனு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தொகுதிக்கு வேணும், நம்ம வேட்பாளரா நிக்கணும், அப்படி கிடைக்குது கிடைக்கல அது அப்பாற்பட்ட விஷயம். வாங்குறல அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்க வாங்குறது போயிட்டு வேடிக்கை குத்து வாங்கினாங்க. ஆனா வந்து சேர்றதுக்கு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா தொகுதிக்கு வேட்பாளரை ஒருத்தர் அறிவிச்சுட்டா செலவு ஃபுல்லா அவங்களதான் ஏத்துக்கணும். தனிநபர் தான் என்ன பண்ணணும், செலவு ஏத்துக்கணும். கட்சி நிதி கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம மக்களால் நம்ம அறியப்பட்ட முகமா இந்த தொகுதியில நம்ம நின்னா ஜெயிச்சிருவோமா அப்படின்ற ஒரு பயம் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாம விஜய் தனித்து தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. யாரும் கூட்டணிக்கு வரல, பெரிய கட்சிகளோ சின்ன கட்சிகளோ எந்த கட்சியோ கூட்டணிக்கு வரல, தனித்து தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது சோ நம்ம நின்று தோத்துட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு அச்சமும் நிர்வாகிகளுக்கு வந்திருக்கலாம். சோ இப்படி பல காரணத்தினால யாருமே ரிட்டர்ன் கொடுக்கல. வாங்கின ஜோர்ல யாருமே ரிட்டர்ன், இப்போ வாங்குறவங்கள எதுக்காக வந்திருப்பா சொல்லுங்க, விஜயை பார்க்கணும், அப்படி விஜய் கையால அந்த விருப்ப மனுவை விநியோகிப்பாங்க, நம்ம வாங்கணும், ஒரு போட்டோ எடுத்து இப்படிதான் வந்திருப்பாங்களே. நம்பி வந்தவங்களுக்கு பெரிய ஏமாற்றம். விஜய் வந்து என்ன பண்ணல, வரல, விருப்ப மனு வாங்குறது ஒரு ஜோர்ல வந்து வாங்கிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஹைப்பர் வந்து கிரியேட் பண்ற மாதிரிதான். தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பரை கிரியேட் பண்றதுக்கு ஏதாவது இருக்குது கண்டி. நிஜ உலகத்துல அவங்க வாழ்றாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. வெற்றி விளம்பரம், வெற்றான ஒரு பேச்சுகள் இப்படிதான் தாவேக்கால இருக்குது. நிஜமான ஒரு கலை யதார்த்தத்தை அவங்க பேசுறதே இல்ல. ஒரு கூட்டம் கூடிட்டா எங்களுக்கு வரவேற்பு இருக்கு, நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம், நான் தான் அடுத்த சிஎம், தமிழ்நாட்டை இப்படி மாத்திடுவேன், தமிழ்நாட்டை இப்படி புரட்டி போட்டுருவேன், இங்க இருக்கிற அரசியல் கட்சியில இப்படியா வாயில வடை மட்டும்தான் சுடுவாரு விஜய்.
நிஜத்துல களத்துல வரமாட்டாரு அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. 50,000 விண்ணப்பங்கள் விற்கப்பட்டிருக்கு. குறைஞ்சது ஒரு 10,000 வந்திருக்க வேண்டாமா? லாஜிக்குங்க. ஏன்னா உங்களை உசுரா நினைக்கிறாங்க. உங்களுக்குன்னு உசுரே கொடுக்கிற ஜனங்கள் கோடி பேரு. எனக்கெல்லாம் உறுப்பினர்களை பத்தின இத்தனை கோடி அத்தனை கோடின்றீங்களா? ஒரு தொகுதியில ஒருத்தர் கூட விருப்ப மனு கேட்டு தாக்கல் பண்ணல. ஏன்னா பயம். ஏன்னா தேர்தல் நின்று தோத்துட்டா தேர்தல் செலவு எல்லாமே நம்மளே ஏத்துக்கணுமே. குறைஞ்சபட்சம் கோடி கணக்குல ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படியா இருக்கும்போது ஒவ்வொரு தொகுதிக்கும் வைட்டான ஆளு வேணும். தொகுதியில கட்சிந்து நிதி கொடுக்க மாட்டாங்க. எல்லா செலவும் நம்ம தான் பண்ணணும். ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்றது? இவரு கூட்டணி வைக்க மாட்டாரு. பிரச்சாரத்துக்கு வந்து என்ன பண்ண மாட்டாரு, இறங்கி வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. வாரத்துக்கு ஒரு முறை இப்படி பல விஷயங்கள் விஜயை சுற்றி இருக்குது. சோ அதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு போயிருக்காரு விஜய். என்னப்பா இத்தனை கோடி பேர் உறுப்பினர்கள்ன்றீங்க, நான் போய் வெளியில போயிட்டு திமுகவை அதிமுகவை பாஜகவை எதிர்த்து நான் பேசுறேன், மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு, நான் தான் முதலமைச்சர். ஆனா விருப்ப மனு இத்தனை வாங்கி போயிட்டாங்க, 500 கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. குறிப்பா புசி ஆனந்த் சொன்ன ஒரு விஷயம் தான் இவ்வளவுத்துக்கு காரணம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படுது. ஏன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்துல புசி ஆனந்த் ஒரு விஷயத்த சொன்னாரு. சில தொகுதிகள்ல உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம், தலைமை யாரை நிப்பாட்டுதோ அந்த இடத்துல நீங்க விஜயா அவங்களை நினைச்சு வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயத்த நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். விஜய் தேர்தலில் நின்று இது வரைக்கும் தன்னை நிரூபிச்சிருக்கிறாரா? இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமே. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே நான் வந்து 100க்கு 100 வாங்கிடுவேன், 100க்கு மேல கூட வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கூட்டம் என்ன பண்ணிது, கூவி நிக்குது. ஒண்ணுமே தெரியாது ஆனா கூவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா விஜய் அவர்கள் அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸ் ஆவாரா அப்படின்னு தான் இங்க பார்க்கப்படுது. முட்டை மார்க் வாங்கிட போறாருங்க விஜய் அப்படின்ற ஒரு பயத்துலதான் இன்னைக்கு நிர்வாகிகள் பல பேரு விருப்ப மனு வாங்கிட்டு போனாங்க. 100 ரூபாவோட முடிஞ்சிட்டோம், விட்டுருப்பா, நீ கோடி கணக்குல என்ன பண்ணாத, நீ வந்து என்ன பண்ணாத, செலவு செஞ்சு உனக்கு நீ ஆப்பு வச்சுக்காத அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க யோசிச்சதுனாலதான் 100 ரூபாவோட போட்டோ விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு விருப்ப மனு திரும்பி எடுத்துன்னு போயிட்டு யாருமே கொடுக்கல. இதனால மன உளைச்சலுக்கு போன விஜய் அவர்கள் என்னதையா நடக்குது கட்சியில, நான் பாட்டுட்டு என்ன பண்ணிருந்தேன், சினிமால நடிச்சிருந்தேன், வெற்றியோட இருக்குது அரசியல்ல, தமிழ்நாட்டுல உங்களை விட்டு ஆள் இல்ல, திமுகவை எதிர்க்கணும்னா அது தாவேக்கா தான், வாங்க ஐயா அப்படின்னு என்ன உசுப்பேத்தி விட்டு இன்னைக்கு நட்டாட்டுல விட்டுட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் நியாயமா இருக்குதா அப்படின்னு விஜய் என்ன பண்றாரு, புலம்புன்னு புலம்பின்னு இருக்காரு. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு நோக்கம் என்னன்னா இந்த தேர்தல டிவிகே, இவங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த தேர்தல டிவிகேவே வரவே விடக்கூடாது. ஏன்னா ஆதவர்ஜனா பேசுற பேச்செல்லாம் டிவிக்கவே பயங்கரமா வச்சு செய்ய போறாங்க மக்கள் அப்படின்றது இப்பவே கண்கூட தெரியுது. ஏன்னா இவரு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே டிவிகேக்கு நன்மதிப்பு பெறும். இவரு வாயை வச்சுன்னு சும்மா இல்லாம திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்ற பேர்ல திமுகவையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் கடுமையான சொற்கள் போட்டு விமர்சிக்கிறார்ல, அதனாலே பல பேருக்கு என்ன ஆகுதுன்னா தமிழக வெற்றி கழகத்து மேலேயோ விஜய் மேலேயோ இருக்கிற நன்மதிப்பு கெட்டு போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நிர்வாகிகள் இடத்துல புசியானது வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம உங்களுக்கு ஒரு சில தொகுதி தரமாட்டோம், நாங்க எங்க ஆளுகளை நிப்பாட்டுவோம், அவங்களுக்கு நீங்க வேலை செஞ்சுதான் ஆகணும், நீங்க கோடிக்கணக்கில் செலவு செஞ்சாலும் சரி, லட்சக்கணக்கில் நீங்க செலவு செஞ்சாலும் சரி, உங்களுக்கு ஒரு சில தொகுதி தரமாட்டோம் அப்படின்னு ஓப்பனா சொல்லுது. அதாவது வேட்பாளர்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி தலைமையில 2ஆம் கட்ட தலைவர்கள் நிப்பாங்க, நிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அது எப்படி நம்ம நேக்கா நம்ம பேசி இது பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. அவசரப்பட்டு புசி ஆனந்த் இப்படி பேசுனால தாவேக்கா தொண்டர்கள் ரொம்ப தோய்ந்து போயிருக்கிறாங்க. இந்த தோய்வு டிவிகேக்கு ஒரு பெரும் தோய்வு அப்படின்னு தான் சொல்லணும். தேர்தல் டைம்ல எல்லா கட்சியும் இன்க்ளூடிங் டிவிகேவும் தேர்தல் பணிகளை ரொம்ப துரிதப்படுத்திட்டாங்க. ஆனா இது விருப்ப மனு வாங்கிட்டு போனாங்க, திரும்ப எடுத்துட்டு வந்து கொடுக்கல, 500க்கும் கம்மியா வந்திருக்கு அப்படின்ற ஒரு விவகாரம் ரொம்ப தோய்வதை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்ல போனோம். குறிப்பா விஜய் அவர்களுக்கு ரொம்ப தோய்வு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் சில ஆலோசனைகளை மேற்கொள்ள போறதா ஒரு தகவல் இருக்கு. அதுக்காகவே அவசர கூட்டத்தை முடிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த அவசர கூட்டத்துல நாட்களை நீட்டிக்கலாம், அதுவும் இல்லாம செலவு செய்யறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லைனாலும் மக்கள் மத்தியில அந்த தொகுதியில நன்மதிப்பு பெற்றிருக்கிற வேட்பாளருக்கு நம்ம செலவு பண்ணலாம், அதாவது கட்சி நிதி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை இருக்கு. ஆனா தமிழக வெற்றி கழகம் நிதி கொடுக்குமா? தமிழக வெற்றி கழகன்றது நிதி வாங்குறது தான், நிதி கொடுக்கறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு கட்சியில பதவி வேணும்னா இத்தனை லட்சம், உங்களுக்கு தேர்தல் நிக்கிறதுக்கு நீங்க வேட்பாளர் ஆகணுமா இத்தனை கோடிகள் கொடுங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் நிதி வாங்கி இருக்கிறதே கண்டி நிதி கொடுத்திருக்கா அப்படின்னா
கொடுக்கவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல போனா சினிமாவுல ஊழல் செய்து 1.5 கோடி ரூபாய் நீங்க அபதார கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கொட்டுனாலும் நான் என் பாக்கெட்ல இருந்து நான் காசு எடுக்க மாட்டேன், நிர்வாகிகள் கிட்ட இருந்து வாங்கி தரேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. இப்பேற்பட்ட விஜய் கட்சியிலிருந்து நிதி கொடுத்து செலவு செஞ்சு தோத்தா திரும்பவும் காசு வராது, என்ன பண்றது, போன காசுலாம் போச்சு அப்படின்னு தான் வேதனைப்படுவாரு. அதனால கட்சி நிதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தாவேகாவிற்கு ஒரு பின்னடைவு என்ன அப்படின்னா, விருப்ப மனுக்கள் 50,000 விற்கப்பட்டது, திரும்பி வந்து சேர்ந்தது ஒரு 500 அப்படின்னு தான் இப்ப பேசப்பட்டிருக்கு. இதனால விஜய் அவர்கள் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் பரவிட்டு இருக்கு. இதை பத்தி கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.